ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்தியா ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்ச் முடிஞ்சிருச்சு. ஆஸ்திரேலியா டாஸ் வின் பண்ணி பவுலிங் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க. இந்தியா பவர் பிளேலே 3 விக்கெட் போயிருச்சு. அதாவது நேற்றுக்கே சொல்லியிருந்தோம். அதாவது இந்த பிட்ச் வந்து பவுலிங் பிட்ச்சு நல்லா பேஸ் அண்ட் பவுன்ஸ் இருக்கும். பேட்டிங் செகண்ட் டீமுக்கு தான் வந்து ஃபேவரபுளாக இருக்குது அப்படின்ட்டு. இந்தியா பவர் பிளேலே 3 விக்கெட் போனதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. ரோக்கோ நம்ம பெருசாக எதிர்பார்த்தோம். ரோஹித், கோலி 2 வாரம் கம்பேக் கொடுத்தாங்க. ஆனால் ரோஹித் வந்து 8 ரன்லேயும், கோலி வந்து டக் அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் என்னன்னா மழை வேற வந்து ஓயாம வந்துட்டே இருந்துச்சு. ஒரு ரெயின் பிரேக் அப்புறம் 35 ஓவரா மேட்சை ரெடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ரெயின் வந்துச்சு. அதுலயும் 26 ஓவரா ரெடியூஸ் பண்ணாங்க. இந்தியாவுக்கு ஒரு மொமெண்டம் கிடைக்கவே இல்லை. பேட்டிங்லயும் மொமெண்டம் கிடைக்கவே இல்லை, ஒரு கேம் பிளேலயும் மொமெண்டம் கிடைக்கவே இல்லை. விக்கெட்ஸ் வந்து விழுந்துட்டே இருந்துச்சு. ராகுல், அக்சர் பட்டேல் வந்து ஒரு 30 சம்திங் அடிச்சாலும் இந்தியா வந்து ஒரு நல்ல ஸ்கோர் போஸ்ட் பண்ணவே முடியல. 136 ரன் தான் அடிச்சாங்க. அதுலயும் வந்து டக்வர்த், லோஹித் முறைப்படி வந்து 6 ரன்னை வந்து கம்மி பண்ணிட்டாங்க. திருப்பி ஆஸ்திரேலியா வந்தாங்க. ஆஸ்திரேலியா ஒரு பாசிட்டிவா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஹெட் விக்கெட்டை வந்து சீக்கிரமா எடுத்தாலும் அடுத்து வந்து மிச்சல் மார்ஷ், ஜோஷ் பிலிப்பி எல்லாருமே வந்து நல்லா ஆடி மேட்சை முடிச்சு கொடுத்தாங்க. நம்ம சொல்ற மாதிரி வந்து இந்தியா வந்து சேம் பிளேயிங் 11 தான் ஆடினாங்க. பிரசித் கிருஷ்ணா ஆடி இருக்கணும் ஹர்ஷித் ராணாக்கு பதில். பட் இருந்தாலும் ஓகே, 2 பேரும் சிமிலர் டைப் ஆஃப் பவுலர்ஸ். கௌதம் கம்பீர் கணமோ ஹர்ஷித் ராணா மேல வந்து என்ன ஒரு லவ்னே தெரியல. அடுத்த மேட்ச் வந்து அடிலைட்ல தான் இருக்கும். அடிலைட்ல வந்து இந்தியா என்ன பண்ண போறாங்கன்னு வந்து பொறுத்து தான் பார்க்கணும்.